வணக்கம் மக்களே. டிவிகே டிஎம்கே கரூர் இந்த கடந்த ஒரு 4-5 நாளாக இந்த 3 வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. நான் இந்த வீடியோவில் பலவலன்லாம் பெருசாக பேச போகிறதில்ல. பொதுவாக இங்கே இருக்கிற கேள்விகளை அது டிஎம்கே சார்பாகவும் சரி, டிவிகே சார்பாகவும் சரி, இங்கே நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. டிவிகே எதிராகவும் டிஎம்கேக்கு எதிராகவும். ஸோ அதில் குறிப்பிட்ட கேள்விகளுக்கான கேள்விகளும் பதிலும் தான் இந்த வீடியோ. முதல்ல டிவிகேக்கு எதிராக கேட்கப்பட கேள்விகள், அதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம உள்ள போயிடலாம். ஸோ முதல்ல டிஎம்கேக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ டிஎம்கே இதில் என்ன பண்ணுச்சு? ஒரு ஆளுங்கட்சியாக அவங்க ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க. எல்லாருக்கும் உடனடியாக நிவாரணம் கிடைக்கப்பட்டிருக்காங்க. மக்களை காக்க வைக்காமல் இறந்த மக்களுக்கு தேவையானதை அவங்களோட உடல்கூறாவை சேர்ந்து குடும்பத்திட்ட கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை செய்கிற வேலை தானே. ஏன் மக்கள் டிஎம்கேவை இதில் கேள்வி கேட்குறாங்க, குறை சொல்கிறாங்க? ஸோ அதுக்கான பதில் அப்படின்னா, முதல்ல ஆளுங்கட்சி அப்படின்றது டிஎம்கே டிவிகே அதெல்லாம் இல்லை. அவங்க இங்கே இப்போ ஆள்ற கட்சி. அப்போது இங்கே இருக்கிற அத்தனை மனிதர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை உயிருக்குமே அவங்க தான் பொறுப்பு. அப்படி உயிரிழப்பு ஏற்பட்டால் அது இயற்கையாவோ இல்லை இந்த மாதிரி துர்மரணங்களாவோ அகால மரணமோ அடைஞ்ச மக்களுக்கு நீதியும் அவங்களுக்கு தேவையான உதவியும் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு தான், அதாவது ஆளும் கட்சி தான். அது டிஎம்கேவா டிவிகேவா ஏடிஎம்கேவான்றது இங்கே மேட்ரு கிடையாது. அதை எவ்வளோ தூரத்துக்கு செயல்படுத்துகிறாங்கன்றது தான். அப்படி பார்த்தா 2021 இவங்க ஆட்சி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துல துர்மரணங்கள், மக்கள் கூட்டமாக செத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவங்களோட உயிர் அகால மரணமாக அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு உயிர் இருந்தாலும் உயிர் தான், பல உயிராக இருந்தாலும் உயிர் தான். அப்படி ஏற்பட்ட இடங்கள்ல அரசாங்கம் அந்த அளவுக்கு செயல்படலைன்றது தான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல ஏன் செயல்பட்டாங்கன்னா, அதற்கு அவங்க எதிரியாக பார்க்குற அந்த டிவிகேன்ற ஒரு கட்சியை மக்கள் இடையில கெட்ட பேர் உண்டாக்கணும்னா, அவங்க அந்த இடத்துல ஏற்பட்ட சம்பவத்தில் அவங்க தான் காரணம் காட்டுறதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு மேலே எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம அங்கே ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் இந்த விஷயம். ஸோ இது ஒரு பாமர மக்களுக்கும் புரிஞ்சனால தான் பாதிப்படைந்த மக்களுக்குள்ளே இருக்கிறவங்களே டிஎம்கேவை கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ரெண்டாவது கேள்வி டிஎம்கேக்கு எதிராக, அதாவது செந்தில் பாலாஜின்ற ஒருத்தருக்காண்டி ஒட்டுமொத்த கட்சியும் இப்படி செயல்படுமா? கரூரில் எவ்வளோ ஊரில் நடக்காத விஷயம் கரூரில் மட்டும் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. மற்ற ஊரில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் கரூரில் அவங்களோட டிவிகேவோட தப்பு தான், அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தப்பு, அவங்க ஆட்கள் எவ்வளோ வருவாங்கன்னு சொல்கிறது தப்பு. அவங்க தப்பாக பண்ணிவிட்டு இன்றைக்கி செந்தில் பாலாஜின்ற ஒருத்தர் மேலேயும் திமுக மேலேயும் பழி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இவங்க கட்டமைக்கப்படாத ஒரு அரசியல் தற்கொலை கூட்டம். அவங்க வெறும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு டிஎம்கே சாடுறது எந்த விதத்துல நியாயம் இல்லை. ஸ்டாலின் தானே ஏதாவது செஞ்சிருக்காரு. இது கேள்வியே கிடையாது ஆக்சுவலி. ஓகேனா, முட்டு கொடுக்குறது. ஸோ அந்த வகையில் என்னோட பதில் என்னன்னா, ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி 4 இடத்துல பரப்புரை பண்ணியிருக்காரு. அந்த பரப்புரை பண்ண இடத்துல மக்கள் எவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்கன்றதும் காவல்துறைக்கு தெரியும். ஒரு கட்சியாக அவங்க ஒரு 15 பேர் வருவாங்க, 16,000 பேர் வருவாங்கன்றது 300 ரூபா காசு கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு வரல. அது திமுகவில் செய்ய முடியும். 10 லாரி வராங்க ஆட்கள், 20 லாரி வராங்க அப்படின்னா அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற லாரி அவங்க கூட்டிகிட்டு வர ஆட்கள் ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசுறது அது அவங்களால சொல்ல முடியும். இது எதேச்சியாக தானாகவே நடக்கிற ஒரு விஷயம். அவரை பார்க்க வர்றது இன்னைக்கு நேற்றுல 4 பரப்புரையுமே நடந்தது, 2 மாநாட்டிலையும் நடந்தது. அப்போது காவல்துறை இதுக்கு பொறுப்பெடுத்திருக்கணும். அவங்க எத்தனை பேர் வராங்கன்னா அவங்க காலையிலேருந்தே கூட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க நேரம் கேட்டது 3 to 10 தான். அந்த 3 to 10க்குள்ளுக்கு முன்னாடியிலேருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வர காவல்துறை இதுக்கு அவங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிருக்கும். அவங்க பாதுகாப்பாக கொடுத்துருக்கலாம். அப்படி பாதுகாப்பு செயல்படாமல் போனதுக்கு காரணம் காவல்துறை, அதுக்கு அதிகாரம் கொடுக்காம போனது ஆளுங்கட்சி. புரிஞ்சுதா? இதில் எந்த விதத்திலுமே டிவிகே சாடுறது நிச்சயமாகவே ஒரு தப்பானது தான். ஏன்னா அவங்க இந்த இடம் தான் வேணும்னு கேட்கல. அவங்க கேட்ட இடத்த கொடுக்க முடியாத போன பட்சத்தில் இந்த இடத்த கொடுத்தாங்க. இந்த இடத்த கொடுத்ததுல அவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க பண்ணிட்டாங்க. பட் அதை தாண்டி அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்க அதை செய்யும் போது காவல்துறை என்ன செஞ்சுருக்கணுமோ அதை செஞ்சுருக்கணும். அதை செய்யாமல் காவல்துறை ஏவல்துறையாக மாறினால தான் இந்த நிலைமை. இது 2 கேள்விக்கான பதில் இதுதான். டிவிகேக்கு எதிராக கேட்குற கேள்வி, டிவிகே தலைவராக இருக்கிறவர், நாளைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறவர், தன்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி கொத்தா செத்தப்போ அவங்கள போய் பார்க்குறது இல்லையா? அவர் ஏன் அன்றைக்கி பயந்து ஓடினார்? ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு அமைதியாக இருக்கார்? நல்ல கேள்வி. என்னோட கேள்வியுமே அதுதான். அவர் வீடியோ விட்டுருக்கிறது
நல்லதாக இருந்தாலும் அது முன்னாடியே விட்டுருக்கணும். டிவிகே சைடில் எனக்கு இருக்கிற மனக்குறைன்றது வந்து அன்றைக்கி நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கட்சி நிர்வாகிகள் இன்னும் பொறுப்புடைமையோடு இருக்கணும். இனிமேல் வந்துட்டு அது ஒரு அரசியல் கட்சின்றதை பார்க்க ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்கணும். அவரை இன்னுமே தன்னோட சினிமா தலைவனாக பார்த்த வரைக்கும் இந்த மாசாக கிரியேட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன பண்ணணுன்றதுல, மக்களை காக்கிறதுல தான் இங்கே முழு பொறுப்பையும் காட்டணும். அதையும் தாண்டி நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு அவரை வரைக்கும் பாதிக்கும்ன்றதும் தெளிவாக தெரியணும். நீங்கள் வந்து அவரை பார்க்க போகிறதுக்காக வண்டியை வந்து ஊடால் முடால் விட்டு உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இறந்தாலும் அதோட கெட்ட பேருமே பேருமே அவருக்கு தான் போகும். ஸோ மாவட்ட நிர்வாகிகள் முதல்ல தன்னோட அரசியல் கட்டமைப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க வரணும். ரெண்டாவது டிவிகே தலைவர் அவர்கள் அன்றைக்கி அவர் ஓடினாரா, பயந்து ஓடினாரா, பதட்டத்தில் ஓடினாரா, மீடியாவை சந்திக்காமல் போனதுக்கான காரணம் என்னன்றது 1000 காரணம் இருக்குது. அந்த 1000 காரணத்தையும் அவங்க சேர்ந்து சொல்லாத வரைக்கும் நம்ம சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும். வீடியோ விட்டது பிரச்சனை இல்லை, அதையுமே வந்துட்டு அந்த வீடியோவில் மக்களுக்கான கேள்வியாவது பதிலாவது வச்சுருக்கணும். ஆனால் இன்னுமே மக்கள் அவரை நம்புறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அந்த நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் என்னோட ஆதங்கமே. அந்த வீடியோவில் அன்றைக்கி என்ன நடந்தது, அவர் யாரை வந்து அவரை புஷ் பண்ணால், அவர் மீடியாவை ஃபேஸ் பண்ணால் போனதுக்கு என்ன ரீசன், அவர் அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பி சென்னை போனாரா, அடுத்த நாள் கரூர் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் உண்மையாக அவர் அங்கே இருந்தாரா, பர்மிஷன் கேட்டாரா, பர்மிஷனை போலீஸ் டினே பண்ணிச்சா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களையும் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கும் போய் பார்க்கலன்ற வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் மக்களுக்கு தெரியலனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜய் கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை உடைக்காமல் இனிமையும் காலம் தாழ்த்தாமல் இன்னும் கட்சிக்குள்ளே வந்து ஒரு அரசியல் பிஸ்னஸாகவும் அது ஒரு அறிவார் சார்ந்த விஷயமாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது. அரசியல்ன்றது மன ஓட்டத்தை புரிஞ்ச விஷயம். தான் மனசப்படுறத மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்காக மனசப்படுறத தைரியமாக செய்ய ஒரு தலைவர் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த தலைவனாக தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் மைண்டடில் இருக்கிறவங்க இதை பண்ணால் இது நடக்குமா அப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இறங்கி நோட்டில் நடக்கிறப்போ மக்கள் நம்ம பக்கம் நிற்பாங்கன்ற தைரியத்தோட நம்பிக்கையோடு நடந்தவங்க தான் தலைவராக இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தலைமையாக தான் நீங்கள் இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் இதை பொறுப்பாக யோசித்து இனியும் 2ஆம் கட்ட தலைவர்களை ஸ்ட்ராங்காக ஆக்கணும். மாவட்ட நிர்வாகிகளை வந்து கட்டமைப்புகளை கொண்டு வரணும். இந்த அரசியல் கட்சின்றது இன்றைக்கி ஒரு ஆரம்பித்தாலும் இன்னும் பல வருஷங்கள் இது ஸ்ட்ராங்காக போகணும், ஒரு தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அடையாளமாக வரணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து ஒரு ஆரம்பித்தா மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு இறங்கி ரோட்டில் நடந்து செய்யணும். இனியும் கூட்டம் கூடும் பிரச்சனை வரும் அப்படின்றத சாஃப்ட் அரசியலாக பண்ணாமல் மக்களுக்கு தேவையான அரசியலை பண்ணணும். அவ்வளோதான். ஸோ டிவிகேக்கோட என்ன கேள்வினா, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டிவிகே வந்து கலைஞ்சிருமா, இவங்களோட இந்த செஞ்ச செயலுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்களா? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறத தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அக்கௌண்டபிலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன இழப்புகளுக்கும் கவர்மெண்ட்டு தான் நிறைய இடங்களில் உயிர் போனது, இப்போ கவர்மெண்ட்டுக்கு தான். ஆனால் கவர்மெண்ட் அப்பயும் கவர்மெண்ட்டை தப்பு சொல்லாமல் செத்தவங்களை குடிச்சிட்டு போய் செத்ததுக்கு, கலாச்சாரம் குடிச்சு செத்ததுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க. பீச்சில் 5 பேர் இறந்ததுக்கு வந்துட்டு கூட்டம் கூடுவாங்கன்னு தெரியாதா, வெயில் அடிக்கும்னு தெரியாதா, தண்ணி தூக்கிட்டு வர பொறுப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இன்றைக்கி கூட்டம் கூடுது, அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து இதுவே கிடையாது, அது கிடையாது, அறிவு கிடையாதான்னு விஜயை சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு விஜய் காரணம்னா சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் விஜய் தான் காரணம்னு. அப்போ அந்த கூட்டத்தில் அங்கே கள்ளசாரை குடிச்சு செத்த மக்கள்களாம் அரசாங்கம் பொறுப்பு எடுத்துக்குமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன் சிஎம் ஒத்துப்பாரா? மாட்டார்ல. அதே மாதிரி தான் இதுவுமே அன்றைக்கி நடந்ததுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு, இன்றைக்கி நடந்ததும் அரசாங்கம் தான் பொறுப்பு. ஸோ அரசாங்கம் தான் இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக காவல்துறை வந்துட்டு இன்னுமே வந்து காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த நீதி கமிஷனாக இருக்கட்டும், எல்லாமே இனியாவது மக்கள் பக்கம் இருந்து நடுநிலையாக செய்வாங்களா அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அது எதிர்பார்ப்பாக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மனசாட்சிக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு பயந்து யாரும் இங்கே வேலை செய்யலைன்றதும் தெரியும். பணசாட்சி தான் இங்கே எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சிபிஐ விசாரணைக்கு விடுறது தான் ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இங்கே நடுநிலையான ஒரு விசாரணை தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இறந்த மக்களுக்கு எப்படி இறந்தோம், எதுக்காக இறந்தோம்னு கூட தெரியாமல் இறந்துருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கும் அந்த இறந்தவங்களுக்கும் நீதி கிடைக்கணும்னா இங்கே நடுநிலையான விசாரணை வேணும். யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கான அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். மாற்றி மாற்றி இந்த சாவை வச்சு அரசியல் பண்ணுறதோ பேச்சு சொல்கிறதோ ரொம்ப மட்டமான விஷயம். அதை மாற்றி பண்ணாமல் அந்த இறந்தவங்களுக்கான நீதியை கொடுங்க. நிதி கொடுக்குறதுனால அந்த குடும்பம் வந்து சந்தோஷம் அடைஞ்சிடாது. அவங்களுக்கான நீதி கிடைச்சாலாவது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். இறந்தவங்க யாரும் வரப்போகிறது இல்லை, ஆனால் டெஃபினட்டாக அவங்க இறந்தவங்களுக்கான நீதி கண்டிப்பாக வேணும். அதுக்கான ஒரு நடுநிலையான விசாரணை வேணும். அதுக்கு இந்த சிபிஐ கமிஷன் தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும், உத்தரவாதம் கொடுப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான சிபிஐ விசாரணைக்கு இவங்க உத்தரவிடணுன்றது தான் எல்லாரோட வேண்டுகோளுமே. ஏன்னா இன்றைக்கி இங்கே ஏற்படுத்துறதுக்கு காரணமே காவல்துறை தான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்போ அதே காவல்துறையும் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்து அரசாங்கம் சொன்ன ஒரு நீதி கமிஷனுமே வழக்கை விசாரிக்கும் போது என்னெல்லாம் நடந்ததுன்றதையும் நம்ம வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நடுநிலையாக வேணும்னா கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேணும்.
ஃபைனலி இங்கே உள்ள செய்தி தொலைக்காட்சிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். செய்தி தொலைக்காட்சியில் வேலை செய்கிறவங்களே உண்மையாக அங்கே என்ன நடந்ததுன்றதை சேகரித்து அங்கே மக்களுக்கு வந்து உடனுக்குடன் செய்தி தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த செய்தி தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்களாம் வந்து இந்த செய்தி தொலைக்காட்சின்னு தனியாக வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன ஆகுனா, இந்த எஃப்எம் ரேடியோவில் வேலை செஞ்சவங்களாம் ஒரு கட்டத்தில் ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் செய்திகளை வந்து அங்கே என்ன நடந்ததோ வந்து உடனுக்குடன் சொல்லுவாங்க. மக்களுக்கு என்ன அது அங்கே இப்போ டெல்லியில் நடக்கிறது வந்து இங்கே நடக்கிறது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கொண்டு வந்து கன்வே பண்ணணும், நாட்டில் நடக்கிறது வந்து நல்லதோ கெட்டதோ அது மக்களுக்கு தெரியணும்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஓனராக இருக்கிற கார்ப்பரேட்டோ இல்லை அவங்களுக்கு ஓனராக இருக்கிற அரசியல்வாதிகளோ இங்கே மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ, அவங்க என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுறதோ தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அப்படி பண்ணாமல் உங்களுக்கு உங்களோட வேலை இந்த நியூஸுன்றது மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கிறது, நல்லது கெட்டதான் கிடையாது, மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது தான். அது இன்றைக்கி சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு பெரிய பெரிய தொலைக்காட்சிகளான அதுவும் செய்தி தொலைக்காட்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. காசு வாங்கிட்டு நான் எப்படி வேணாலும் போவேன்றதுக்கு வேறு தொழில் இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த தொழில் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியை ஒரு நாட்டோட 4வது தூண் சொல்லப்படுற மீடியாவை ப்ரெஸ்ஸை கேவலப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உங்களால் செய்தி சொல்ல முடியலையா, போயிட்டு சினிமா ரிவ்யூ பண்ணுங்கள், மற்ற வேறு ஏதாவது விஷயம் பண்ணுங்கள், மற்ற தொழில் பண்ணுங்கள், இதை விட்டுருங்க. மக்கள்கிட்ட நடுநிலையாக இருக்க முடியாதுன்னா நீங்கள் செய்தி தொலைக்காட்சி நடத்த தேவை, மூடிட்டே போயிடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக முழுக்க செய்தி தொலைக்காட்சிகளுக்கான ஒரு வேண்டுகோள் தான். ஸோ நல்லது நடக்குதா, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்றது மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறது தான். முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து எங்களை விட்டுருங்க. நாங்களே எங்களுக்கான நீதியை நாங்களே வாங்கிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உண்மைகள் வெளிப்படும் நம்புகிறோம். உண்மையானவங்க மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நம்புகிறவங்க 2026 ஆட்சி பிடிப்பாங்க. வணக்கம்.